Saturday. Take heed to yourselves. To save your souls and bodies, your lives and conversations, be God on yourselves, lest your hearts be overcharged with drunkenness and worries of this life. Excessive eating and drinking disorder the body and make the mind dull and heavy. This makes one unfit for spiritual and religious exercises such as reading, meditation and prayer. Caring for worldly things with anxiety would put into unaware of distractions of your own security. So Jesus is asking to watch against every sin, snare and temptation, and to pray continually for grace. No doubt that is counted for worthy, and this makes one to escape from the dreadful miseries and distress when you stand before the Son of Man. Caring for worldly things with anxiety would put into unaware of distractions of your own security. ஆண்டவரை பாடுங்கள், அவர் செயலை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், இஸ்ரேல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீதிமான்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாட்சியும் உள்ளோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லோர் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு. Watch at all times and pray. எந்நேரமும் ஜெபித்து விழிப்பாயிருங்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகள், அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, ஜான் மார்ஸ் இந்த அறிஞருடைய கூற்று, The time of Jesus is kairos, a time of opportunity. To embrace the opportunity means salvation. To neglect it is disaster. There is no third course. இயேசுவின் காலம் கைரோஸ் எனப்படும் வாய்ப்பின் காலம். வாய்ப்பை பற்றி கொள்வதன் பொருள் மீட்பு. அதனை நிராகரிப்பதோ பேரழிவு. மாற்று வழி ஏதுமில்லை. ஆக நாம் எந்த பக்கம் சாய்ந்திருக்கிறோம்? மரம் எந்த பக்கம் சாய்ந்திருக்கிறதோ அந்த பக்கம்தான் விழும். ஆகவே நீ எதை சார்ந்து இருக்கிறாய்? இறைவனை சார்ந்து இருக்கிறாயா அல்லது உலகத்தை சார்ந்திருக்கிறாயா? அதை இயேசுகாவியம் எழுதிய ஆசிரியை கூறுவார்கள், பரமனின் பதமா பணத்தின் இதமா? நிர்மலா அவர்கள் என்ன அருமையாக, நீ எதை சார்ந்து இருக்கிறாயோ அதன் மீதுதான் உன்னுடைய நாட்டம் இருக்கும். நான் சகோதரனாக இருந்த பொழுது இந்த களப்பணிக்கு பங்குகளுக்கு அனுப்புவார்கள். செஞ்சிக்கு அருகில் ஒரு கிராமம், நல்ல பக்தியுள்ள கிராமம். அந்த கிராமத்தில் நான் இன்றும் நினைவோடு வைத்திருப்பது, இந்த நற்கருணையை சந்திக்க வருவார்கள் மக்கள். அந்த ஊரில் நான் ஃபாதருக்கு போய் இந்த மறைக்கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு உதவி செய்த பொழுது அந்த ஃபாதர் ஒரு பெரிய நாய் வளர்த்தார். ஆகவே இது ஞாயிற்றுக்கிழமை அப்படி உலா வரும். ஞாயிற்றுக்கிழமை தானே கிராமங்களில் கறியெல்லாம் அடித்து போடுவாங்க. ஆகவே இது உலா வரும், அப்படி கறி கடைக்கெல்லாம் போகும். அவங்களாம் டேய் சாமியார் நாயிடா அப்படின்னு சொல்லி நிறைய பெரிய பெரிய எலும்பெல்லாம் தூக்கி போடுவாங்க எல்லாமாக. அந்த நாய் என்ன செய்யும், அந்த எலும்பெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த பங்கு தந்தையின் இல்லத்துக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு வேறு கடியில் பள்ளம் தோண்டி மண்ணை போட்டு புதைச்சிக்கும். ஸ்டாக், அதுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர், அதான் ஃப்ரிட்ஜ், வாரம் பூரா சாப்பிட்றதுக்கு மூடி வச்சிடும். மூடி வச்சுட்டு பங்கு தந்தையின் இல்லத்தின் முன்னால் அந்த வெராண்டாவில் உட்காந்து அதனுடைய கவனமெல்லாம் அந்த மரத்து மேலே தான் இருக்கு. ஏதாவது ஒரு நாய் மோப்பம் பிடிச்சி அந்த பக்கம் போச்சோ தீந்துச்சு. அது வாழ்வா சாவான்ற அளவில் ஓடி போயிடணும். அதனுடைய எண்ணமெல்லாம் அங்கே. ஏன்? அந்த மரத்துக்கடியில் தான் அது சேர்த்து வச்ச எலும்பு இருக்கிறது. அதே போல நாம் எதை சேர்த்து வைத்திருக்கிறோமோ அதன் மீது தான் நம் மனம் நாட்டம் கொண்டிருக்கும். ஆகவே எதை சார்ந்தவர்களாக இருக்கிறோம்? இறைவனை சார்ந்தவர்களாக அல்லது இறைவனுடைய விழுமியங்களை சார்ந்தவர்களாக இருந்தோம் என்றால் நம்முடைய பற்று அதன் மீது இருக்கும். இல்லை என்றால் உலகத்தினுடைய நாட்டம், பணத்தின் இதம், அதற்காக வளைந்து கொடுப்பது, இல்லது இப்படி காம்ப்ரமைஸ் செய்து கொள்வது, சரி பரவாயில்லை என்று சொல்லி இந்த விழுமியங்களின் மீது இருக்கக்கூடிய ஒரு உறுதியான கட்டுப்பாடோ நம்பிக்கையோ பிடிப்போ இல்லாத தன்மை, கொள்கைகளை காற்றில் பறக்க விடுதல், இவைகள் எல்லாம் உலகத்தினுடைய தன்மைகள். It is one thing to see the land of peace from a wooded ridge and another to tread the road that leads to it. மலை உச்சியிலிருந்து அமைதியின் தேசத்தை காண்பது ஒன்று,
அத்தேசத்திற்கு செல்லும் பாதையில் நடப்பது வேறொன்று. விண்ணரசை பற்றி, மோட்சத்தை பற்றி, நான் மோட்சத்துக்கு போகணும், கடவுளுடைய ராஜ்யத்தில் இருக்கணும், என்னுடைய விண்ணக வாழ்வு என்றெல்லாம் பேசிக்கொண்டு இருப்பதோ, எண்ணிக்கொண்டு இருப்பதோ, அதை பற்றி தியானித்து கொண்டு இருப்பதோ அல்ல. மாறாக அதற்கு நான் எப்படி நடக்கிறேன், வாழ்கிறேன், அதை அடைவதற்கு என்ன முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சிகள் இரக்கத்தின் செயல்களே தவிர வேறு எதுவும் இல்லை. களியாட்டத்தாலும் குடிவெறியாலும் உலக கவலையாலும் உங்கள் உள்ளங்கள் மந்தமடையாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். லூக்கா 21:34. இந்த குடிவெறி என்ன செய்கிறது பாருங்கள். எவ்வளவு தூரம் என்றால் மதி மயக்குகிறது. சிந்திக்க முடியாது, குடிகாரங்கிட்ட பேசி மீள முடியாது. அவன் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி அதையே தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். யாருடா நான் நடக்கும்போது இந்த ரோட்டை பிடிச்சி ஆட்டுறது, இந்த ரோட்டை பிடிச்சி ஆட்டுறாங்களோ அதனால தான் அவன் தள்ளாடுறான். இப்படி தான் அவனுடைய லாஜிக் இருக்கும். அவங்ககிட்ட என்னத்தை பேச முடியும்? மதி மயங்கிய தன்மை. இந்த மதி மயக்கத்தை கொடுப்பது எது? இந்த மது. நாம் எதை உண்கிறோமோ அதனுடைய அடிப்படையில் இயங்குகிறோம். நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி குடித்தோம், என்ன ஆகிறது? புத்துணர்வு பெறுகிறோம், களைப்பிலிருந்து மீள்கிறோம், மறுபடியும் உற்சாகமாக பணி செய்ய. அதே போன்று நாம் தினம் தினம் காலையில் வந்து திருப்பலியிலே பங்கேற்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். நாமும் சரி, தொலைக்காட்சியில் பார்ப்பவர்களும் சரி, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். இது முதல் விருந்து, வார்த்தை விருந்து. The word broken. வார்த்தையானது உடைத்து கொடுக்கப்படுகிறது. The table of the word of God. இரண்டாவது பகுதி திருப்பலியிலே கடவுளுடைய உடலானது நமக்கு உடைத்து கொடுக்கப்படுகிறது. நேற்று ஒரு சின்ன பிள்ளை, ஏன் ஃபாதர் ஆண்டவருடைய உடலை நீங்க கடிச்சு கடிச்சு திங்கிறீங்க அப்படின்னு பிள்ளை கேட்டுச்சு. பார்க்குறது அங்கேருந்து பார்க்குறது ஒத்து. நான் அதிகமாக கடிக்கிறது இல்லையே, வழக்கமாக அப்படி தானே முழுங்கிடுவேன், கடிக்கிற சத்தம் கேட்காதே. இல்லை, சில சமயத்தில் கடிக்கிறீங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னுச்சு. அப்போ ஆண்டவருடைய உடல் நமக்கு கடித்து தின்பதற்காகத்தான். கடித்து தின்பதுன்னா பாவம் இல்லை. இயேசு நமக்காக உணவாகிறார். அப்போ நான் சொன்னேன், அப்போ இந்த நன்மையை தூக்கி காட்டும் பொழுது ஃபாதர் என்ன செய்கிறார் கவனிச்சியா? அதை உடைத்து இதோ இறைவனின் செம்மறின்னு காட்டுறாரு இல்லையா? ஏன் அதை உடைச்சு காட்டணும்? முழுசாவே அப்படி நடுப்பூசையில் முழுசா தானே காட்டுறோம். ஆனால் நன்மை வாங்குறதுக்கு முன்னாடி அதை உடைத்து காட்டுகிறோமே. ஏன்? செம்மறியானவர் நமக்காக உடைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் எப்படி தன்னையே பலியாக்கினாரோ அதே போன்று நமக்காக இவர் உடைக்கப்பட்டு இந்த அப்பத்தை தருகிறார். அதனால கடிச்சு தின்னா கூட தப்பு இல்லை, ஆகவே கடிக்கக்கூடாது அப்படின்லாம் மறைக்கல்வியில் சொல்லி கொடுத்துருப்பாங்க சில பேர். சில சமயத்தில் மறைக்கல்வி ஆசிரியர்களோ டீச்சரோ அல்ல, அது நமக்காக கொடுக்கப்படுகின்ற உணவு என்பதையும் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். தொழுது மலர் கொண்டு தூபம் கையேந்தி எழுதும் எழு வாழி நெஞ்சே பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும் ஈசனடியே கை தொழுவான் அந்தரம் ஒன்று இல்லை அடை. ஆகவே தொழுது மலர் கொண்டு தூபம் கையேந்தி, இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு நான் அருமையாக கற்றுக் கொடுத்திருக்கிறேன். தீப தூப மலர் அஞ்சலி. அந்த மலர் அஞ்சலி செய்யும் பொழுது, தூபாஞ்சலி சொல்லும் பொழுது அந்த பாட்டை கற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பாட்டோடு சேர்த்து பாடலாம். வார்த்தையான இறைவனை மகிமைப்படுத்தவே தீப தூப மலரஞ்சலி செய்திடுவோமே. இந்த பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை கலந்து நான் உனக்கு தருவேன், நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அப்படின்றது ஒரு தமிழ் பாடல். எவைகளையெல்லாம் இறைவனுக்கு நைவேத்தியமாக கொடுக்கின்றார் பாருங்கள். பால், தெளிந்த தேன், பாகு, பருப்பு, இவைகளெல்லாம் மிக சிறந்தவைகள். இந்த சிறந்தவைகளை இறைவா நான் உனக்கு தருகிறேன், நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. சங்க தமிழ் மூன்று எது? என்ன? இயல், இசை, நாடகம். வார்த்தைகளை அழகாக கோர்த்து அவைகளை பேசுவது,
இயல், இசை அருமையாக பாடினோம். இது இசை. அது மட்டுமல்ல, நேற்று ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன், எவர்கிரீன் 80 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். ஒவ்வொரு பாட்டும் என்ன ஒரு இனிமையான பாடலாக அமைந்தது, மனதிலே தங்கக்கூடிய பாடலாக. அந்த உணர்வு இருக்கிறதே, அதற்கு ஈடு இணை கிடையாது. அதே போலதான் இறைவனை சுதித்து நாம் பாடும் பொழுது அந்த பாடல் அருமையாக இருந்தால் அதை விட மிக சிறந்த ஜெபம் இருக்க முடியாது. இயல், இசை, நாடகம். நாடகத்தின் வழியாகவும் நாம் இறைவனுடைய அருளை, ஆசிரை, பெற்ற வரங்களை பிறருக்கு கொடுத்தல். அதுதான் நம்ம சப்போஸ் கிறிஸ்மஸ் என்னும் விவிலிய நாடகங்கள் இவைகளை போடும் பொழுது இன்னும் அதிகமாக இவைகளை தெரிந்து கொள்கிறோம். இயல், இசை, நாடகம். தொழுது மலர் கொண்டு தூபம் கையேந்தி எழுதும் எழு வாழி நெஞ்சே பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும் ஈசனடியே கை தொழுவான் அந்தரம் ஒன்று இல்லை அடை. More things are wrought by prayer than this world dreams of. ஆல்ஃபர்ட் லார்ட் டெனிசன். நமக்கு எல்லோருக்கும் அருமையாக தெரிந்த இந்த வார்த்தைகள். இவ்வுலகின் கனவுகளை விட ஜெபத்தினால் கைகூடும் காரியங்கள் பல. இன்றைய தினத்தில் இது திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி நாள். இன்று நாளைய தினம் திருவருகை காலம் ஆரம்பிக்கின்றோம். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்பதை இப்படி வழிவகைகளிலே நாம் செய்வோம். செபிப்போம், முழந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ், rouse my spirit to the truth that this world is passing away. Give me a lively faith, a joyful hope and a fervent love to see you face to face when you return in glory. ஆண்டவராகிய இயேசுவே, உலகம் உய்யும் எனும் உண்மைக்கு என் ஆவியினை எழுப்பியருளும். உயிர் துடிப்புள்ள விசுவாசத்தை எமக்கு தந்தருளும். மகிழ்ச்சி நிறைந்த நம்பிக்கையும் மகிமையில் நீர் வரும்போது உம்மை முகமுகமாய் தரிசிக்க ஆழ்ந்த அன்பையும் எமக்கு தாரும். நீர் எங்கள் உள்ளங்களில் இருந்து அகமனம் அமர்ந்து எம்மை வழிகாட்டக்கூடிய நல்ல ஆயனாக நீர் இருக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பானவர்களே, நாளை தினத்திலிருந்து திருவருகை காலம் ஆரம்பம். கிறிஸ்து பிறப்புக்கு தயார் செய்கின்ற 4 ஞாயிற்றுக்கிழமைகள். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசி பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி.
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.